ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் வேல்யூ அப்படின்னா என்ன, அந்த புக் வேல்யூ வந்து ஏன் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கொஷின் வந்துருந்தது. ஸோ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் மைனஸில் இருக்கும். ஒரு கம்பெனியில் வந்து புக் வேல்யூ வந்து பிலோ 0 கீழே இருந்ததுன்னா, அதாவது வந்து மைனஸ் 0 சம்திங் இருக்கும், -1 இருக்கும், -2 இருக்குது. இந்த மாதிரி புக் வேல்யூ வந்து மைனஸில் இருக்கும் ஒரு சில கம்பெனிஸில். அது வந்து எதனால், அது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நான் அதுக்கு வந்து இந்த வீடியோவில் எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து புக் வேல்யூனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது மைனஸில் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னு வைங்க. ஒரு மளிகை கடை இருக்குது, சரிங்களா? அந்த மளிகை கடையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிஸ்னஸ் நடக்குங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சரிங்களா? ஜஸ்ட் வந்து பொருளை ஹோல்சேலில் வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு ரீட்டைலாக வரவங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஆர்பி ரேட்டை விடவுமே கம்மியாக தான் அவங்க வாங்குவாங்க. நமக்கு அதுலேருந்து எம்ஆர்பி ரேட்டுக்கு சேல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிது, சரிங்களா? இதுதான் பிஸ்னஸ். ஸோ இதுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சரிங்களா? ஒரு இடம் வேணும், ஒரு கடை வேணும், ஜஸ்ட் வந்து பொருள் வேணும் சேல் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். இப்போது இந்த கம்பெனியோட புக் வேல்யூ அப்படின்னா என்ன, இந்த மளிகை கடையோட புக் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம ரொம்ப டீப்பான அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் போக வேண்டாம். ஏன்னா அதுக்கு அக்கௌண்டிங் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும், இல்லைன்னா வந்து புரியாது. இருந்தாலும் நான் ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நான் அது புரிஞ்சால் போதும், புக் வேல்யூனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து ஒரு வண்டியும் வச்சிருக்கிறாருன்னு வைங்க, சரிங்களா? ஒரு வண்டி ஒன்று வச்சிருக்கிறாரு. அதை வச்சு தான் வந்து பொருளை எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறாருன்னு வைங்க. அது ஒரு ஆம்னி வேன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நிறைய மளிகை கடைக்காரங்க வச்சுருப்பாங்க. ஆம்னி வேன் அப்படிங்கிறது வச்சுட்டிங்கன்னா, இப்போ புக் வேல்யூனா என்ன அப்படின்னா, இந்த கடையில் இருக்கிற டோட்டல் அசட் என்னவோ அந்த டோட்டல் அசட்டை கூட்டணும், சரிங்களா? இப்போ வந்து இந்த வண்டிக்கான ரேட் என்ன, இது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாரு, இந்த வண்டியோட மதிப்பு இப்போ என்ன. ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் நம்ம சேல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 30% கம்மி தான் கிடைக்கும், சரிங்களா? புதுசாக வாங்கி சேல் பண்ணாலே. அப்போ வந்து நீங்கள் இந்த கடையில் வந்து இந்த கடை உங்களுக்கு சொந்த கடையாக இருந்துச்சுன்னா அதை சேர்த்திக்கிங்க, இல்லை வாடகை கடையாக இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிற பொருள் மட்டும்தான், சரிங்களா? அப்போ உள்ளே இருக்கிற பொருள் என்னென்னலாம் இன்வென்ட்ரி வச்சுருக்கீங்களோ அதுக்கு உண்டான மதிப்பு, சரிங்களா? இதுதான் வந்து டோட்டல் அசட்டு. ஸோ டோட்டல் அசட் அப்படிங்கிறது வந்து இந்த கடையோட மொத்த மதிப்பு. இப்போது இந்த கடை அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்டுன்னு வச்சுங்க, ஒரு பேர் அப்படின்னா அந்த பிராண்டில் வந்து நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. இந்த கடையில் வந்து கடன் வாங்கியிருப்பீங்க. இந்த கடையோட கரண்ட் அக்கௌண்ட்டு இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த அந்த அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து லைபிலிட்டியில் சேரும், சரிங்களா? லைபிலிட்டினா என்ன, அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, சரிங்களா? அப்போது லைபிலிட்டி அப்படிங்கிறது திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, அசட்டுங்கிறது வந்து உங்களோட அமௌண்ட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டோட்டல் அசட்டில் இருந்து டோட்டல் லைபிலிட்டி கழிச்சிங்கன்னா, ஏன்னா நீங்கள் இப்போ இந்த கடையை விற்று சேல் பண்ணுறீங்கன்னா இந்த கடையை வந்து நீங்கள் வந்து செல்லருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு பெண்டிங் வச்சுருக்கிறீங்க, சரிங்களா? இப்போது செல்லருக்கு வந்து நீங்கள் உங்ககிட்ட பொருள் கொடுத்தாங்க இல்லையா, சப்ளையரு, உங்கள் சப்ளையருக்கு நீங்கள் பேமெண்ட்டெல்லாம் பெண்டிங் வச்சுருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த பேமெண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் செட்டில் பண்ணிட்டு தானே இந்த கடையை சேல் பண்ண முடியும். இல்லை இந்த கடையை சேல் பண்ணிட்டீங்கன்னா யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பேமெண்ட், இந்த கடன் இது எல்லாமே வரும், சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அசட்டு எவ்வளோ இருக்கோ அதிலிருந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு உங்கள்கிட்ட வந்து போக வேண்டிய அமௌண்ட்லாம் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து கடையோட மொத்த மதிப்பு. ஸோ இந்த கடையோட மொத்த மதிப்பு மைனஸில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். லைபிலிட்டி வந்து டோட்டல் அசட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் வந்து ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னா கடையோட மதிப்பே ஒரு 8 லட்ச ரூபா தான் வருது. இந்த வண்டி, இந்த கடையில் உள்ளே இருக்கிற பொருள்லாம் சேர்த்தி ஒரு 8 லட்ச ரூபா தான் வருது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய கடனே 10 லட்சம், சரிங்களா? அப்போது 2 லட்ச ரூபா இடிக்குது, ஓகேங்களா? 2 லட்ச ரூபா நீங்கள் தான் கையிலேருந்து கொடுக்கணும் கடனுக்கு, ஓகேங்களா? அந்த சப்ளையருக்கும் கடன் வாங்கினவங்களுக்கும் நீங்கள் தான் 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்போ இந்த கடையோட மொத்த மதிப்பை கடையை டிஸ்மேண்டில் பண்ணி விற்றா கூட உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கடனெல்லாம் கழிச்சா லாஸ், சரிங்களா? அப்போ அந்த அமௌண்ட் தான் வந்து புக் வேல்யூ அப்படிங்கிறது. டோட்டலாக அசட்டு மைனஸ் லைபிலிட்டி பண்ணாலே புக் வேல்யூ. ஆனால் அந்த புக் வேல்யூ மைனஸில் இருந்தது அப்படின்னா டோட்டல் லைபிலிட்டி வந்து அசட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கம்பெனி நீங்கள் வாங்குவீங்களா, அதுதான் புக் வேல்யூ வந்து மைனஸில் இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நாளைக்கு இந்த கம்பெனியை நீங்கள் வாங்கின ஷேர் ஏதாவது ஒரு கம்பெனியில் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கம்பெனியை விற்று டிஸ்மேண்டில் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து
உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அதில் நீங்கள் அந்த கம்பெனி வச்சுருக்கிற கடனும் லைபிலிட்டியுமே அவங்க டிஸ்மேண்டில் பண்ணி கொடுக்கறதுக்கே சரியாக போயிடும். ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் வந்து பேங்க்ரப்டசின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து டோட்டலாக வந்து எல்லோ பேப்பர் இஷ்யூ பண்ணுறது, மஞ்சள் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஒரு புக் வேல்யூ அப்படிங்கிறது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வாங்க வேண்டாம் அந்த கம்பெனி. ஆனால் ஒரு சில சுச்சுவேஷனில் இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட எதனால அந்த புக் வேல்யூ வந்து மைனஸில் இருக்குது, ஏன்னா இது லைபிலிட்டியில் மைனஸ் அப்படின்னா அப்போ டோட்டல் அசட்டோட ஒர்த் என்ன, அதோட உண்மையான ஒர்த் என்ன, அந்த அசட்டை வந்து நம்ம வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு சில பேர் வாங்குவாங்க. ஸோ அதனால வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு ஷேர் இன்வெஸ்டராக பார்க்கும்போது இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸை தான் எடுத்துகிட்டு இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது டிஜி கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா -0.85 அப்படிங்கிறது புக் வேல்யூ இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போனீங்கன்னா -17 கோடி இருக்கும் ரிசர்வ்ஸில். இது ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ப்ராஃபிட் லாஸை வந்து நம்ம எடுத்து இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டெரைவ் பண்ணுவோம். இதுக்கு வந்து அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அக்கௌண்டிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து 17 கோடி லாஸை தான் அக்யூமுலேட் பண்ணிகிட்டு இருக்கு. சரிங்களா? லாஸ்ட் இயரில். அப்போது அசட் வந்து அதை விட கம்மி. அதாவது இந்த டோட்டல் அசட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது லைபிலிட்டி வந்து அதை விட அதிகம். இவங்க கடன் வாங்கின அமௌண்ட், இவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லாம் ரொம்ப அதிகம். அதனால் வந்து என்னென்னா இந்த கம்பெனி டிஸ்மேண்டில் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அதிகம். அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்போ ஏன் இந்த கம்பெனி யாருமே வாங்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே ஃபியூச்சரை கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கம்பெனியை பை பண்ணுவோம். அது வந்து புக் வேல்யூவாக இருந்தாலும் சரி, இல்லை மார்க்கெட் ப்ரைஸாக இருந்தாலும் சரி. அப்போ புக் வேல்யூ ப்ரைஸில் தான் நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி எப்பவுமே வந்து என்ன பொருள் வாங்கினாலும் நீங்கள் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களோ அதை விட அதிகமாக தான் சேல் பண்ணுவீங்க. ஏன்னா அது ஃபியூச்சரில் வந்து ப்ராஃபிட் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன். அது வந்து கரண்ட் சினாரியே கிடையாது. சரிங்களா? அப்படிங்கும்போது நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து புக் வேல்யூவோட எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் த கம்பெனி. அதனால் புக் வேல்யூக்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், அதாவது புக் வேல்யூ 100 கோடி இருந்ததுன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து 300 கோடிக்கு வித்துட்டு இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது என்னென்னா ஒரு 3 ரேஷியோ, அதாவது பிபி ரேஷியோ, புக் வேல்யூ டு ப்ரைஸ் ரேஷியோ, அதாவது கரண்ட் ப்ரைஸ் வந்து 300 கோடி அப்படின்னா புக் வேல்யூ வந்து 100 கோடி தான் இருக்குது அப்படின்னா பிபி ரேஷியோ வந்து 3 டைம்ஸ் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி இந்த புக் வேல்யூ வந்து நீங்கள் எப்படி சரி பாசிட்டிவ்ல இருந்தால் எவ்வளோ செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் 3 இருக்கணும். சரிங்களா? பிபி ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்கு. பிபி ரேஷியோனா அந்த புக் வேல்யூக்கும் இப்போ மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்கிற ரேஷியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ 100 ரூபா புக் வேல்யூ அப்படின்னா 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கும். அப்போ 3 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வாங்கலாம். ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் 20 டைம்ஸ்லாம் வரும். இதெல்லாம் வந்து ஓவர் வேல்யூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த புக் வேல்யூ ரேஷியோவில். ஆனால் இதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணணும், என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக ஸ்ட்ராட்டஜியோட நான் கம்ப்ளீட்டாக கோர்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த கோர்ஸ் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில் வேணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு நீங்கள் அதில் இருக்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். சரிங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பை பண்ணியிருக்காங்க, அதனால் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. அதோட ப்ரூஃப் வீடியோஸ் எல்லாம் நான் நம்மளோட சேனல்லே போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே போய் பை பண்ணிங்க. அதில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். அதெல்லாம் பார்க்கணும், எப்படி ஃபில்டர் பண்ணணும் ஸ்டாக்கை, எப்படி வந்து பை பண்ணணும், எப்படி வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ளஸ் ஃபண்டமெண்டல் ரெண்டுமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள் டீட்டெயிலாக வேணும்னா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.